24ஆம் அத்தியாயம். பவள வியாபாரி. நாகநந்தியும் சீன யாத்ரீகரும் போன பிறகு சிவகாமி சற்று நேரம் கற்சிலையாக சமைந்து உட்கார்ந்திருந்தாள். பழைய ஞாபகங்கள் ஒவ்வொன்றாக வந்து போய்க் கொண்டிருந்தன. திருப்பார்கடல் ஏரி உடைப்பு எடுத்ததும், அந்த பெருவெள்ளத்தில் தான் மூழ்கி இறப்பதற்கு இருந்ததும், மாமல்லர் நல்ல தருணத்தில் வந்து பானை தெப்பத்தில் தன்னை ஏற்றிக்கொண்டு காப்பாற்றியதும் நேற்று நடந்தது போல் நினைவு வந்தன. அந்த பெருவெள்ளத்தில் மூழ்கி உயிர் துறக்காத தான் இந்த வீட்டு முற்றத்தில் இருந்த கிணற்று தண்ணீரில் மூழ்கி உயிர் விடப்போவதை நினைத்தபோது சிலையை ஒத்திருந்த அவளுடைய அழகிய முகத்தில் லேசாக புன்னகை அரும்பியது. கிணற்றிலே விழும்போது எப்படி இருக்கும்? விழுந்த பிற்பாடு எப்படி இருக்கும்? தண்ணீருக்குள் மூச்சடைத்து திணறும்போது தனக்கு என்னென்ன நினைவுகள் உண்டாகும்? மண்டபட்டு கிராமத்தருகில் பானை தெப்பம் மோதி கவிழ்ந்து தான் தண்ணீரில் மூழ்கிய போது தன்னை மாமல்லர் காப்பாற்றினாரே, அந்த சம்பவம் நினைவுக்கு வருமா? இப்படி எண்ணிய போது வீதியில் பவளம் வாங்கலையா பவளம் என்று கூவும் சத்தம் கேட்டது. சிவகாமி சிறிதும் சம்பந்தமில்லாமல், ஆமாம், பவளமல்லி மலர்ந்துதான் இருக்கிறது. நான் கிணற்றில் விழுந்து இறந்த பிறகும் அது மலர்ந்து கொண்டுதான் இருக்கும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். மறுபடியும் வீட்டு வாசலில் பவளம் வாங்கலையா பவளம் என்று சத்தம் கேட்டது. ஏனோ அந்த குரல் சிவகாமிக்கு மெய்சிலிர்ப்பை உண்டாக்கியது. ஏற்கனவே எப்போதாவது கேட்ட குரலா என்ன? சிறிது நேரத்திற்கெல்லாம் பவள வியாபாரி வீட்டுக்குள்ளேயே வந்து, அம்மா, பவளம் வேண்டாமா? அபூர்வமான உயர்ந்த பவளம், அஜந்தா வர்ணத்தையும் தோற்கடிக்கும் அழகிய பவளம் என்றான். அஜந்தா என்றதும் மறுபடியும் சிவகாமி திடுக்கிட்டு அந்த வியாபாரியின் முகத்தை, தாடியும் மீசியும் அடர்த்தியாய் வளர்ந்திருந்த முதிர்ந்த முகத்தை உற்று நோக்கினாள். அந்த கண்கள்! அன்போடும் பயபக்தியோடும் அவளை உற்று பார்த்த அந்த கண்கள்! அம்மா, என்னை தெரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டே பவள வியாபாரி நெருங்கி வந்து உட்கார்ந்து தான் கொண்டு வந்த பவள மூட்டையை அவிழ்த்தான். குண்டோதரனுடைய குரல்தான் அது என்பதை சிவகாமி தெரிந்து கொண்டாள். இருந்தாலும் தன் கண்களையும் காதுகளையுமே நம்ப முடியாதவளாய், யார், குண்டோதரனா என்றாள். ஆம், நான் தான் அம்மா. அடியேனை மறந்து விட்டீர்களா என்று குண்டோதரன் பணிவுடன் கேட்டான். ஆமாம் அப்பனே, மறந்துதான் போயிற்று. நீங்கள் திரும்பி வருவதாக சொல்லிவிட்டு போய் வருஷம் கொஞ்சமாக ஆகவில்லையே என்றாள் சிவகாமி சிறிது எரிச்சலுடன். அம்மா, வெறுமனே திரும்பி வந்தால் போதுமா? தங்களுடைய சபதத்தை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாய் வர வேண்டாமா என்றான் குண்டோதரன். ஆஹா, சபதம், பாழும் சபதம் என்றாள் சிவகாமி குண்டோதரனை பார்த்து. சபதத்துக்கு நான் ஒரு முழுக்கு போட்டுவிட்டேன் குண்டோதரா என்றாள். குண்டோதரன் விஷயம் விளங்காதவனைப் போல் வெறித்து பார்த்து, அம்மா, என்ன சொல்கிறீர்கள் என்று வினவினான். வேறு ஒன்றுமில்லையப்பா, நான் செய்த சபதம்தானே, அதை நானே கைவிட்டு விட்டேன். அப்படி சொல்ல வேண்டாம் அம்மா. தாங்கள் செய்த சபதம் தமிழகமே செய்த சபதம். அதை நிறைவேற்றி வைப்பது எங்கள் எல்லோருக்கும் ஏற்பட்ட பொறுப்பு. சபதத்தை நிறைவேற்றத்தான் நீ இந்த வேஷத்தில் வந்திருக்கிறாயா? அதற்காகத்தான் பவளம் கொண்டு வந்திருக்கிறாயா என்று ஏளன புன்னகையுடன் சிவகாமி கேட்டாள். தாயே, ராமதூதனாகிய அனுமான் சீதாதேவியிடம் வந்தது போல் நான் வந்திருக்கிறேன். ராமபிரான் பின்னால் ஒரு பெரிய சேனா சமுத்திரத்துடன் வரப்போகிறார் என்றான். சிவகாமியின் தேகம் உணர்ச்சி மிகுதியால் நடுங்கிற்று. ஆஹா, 9 வருஷம் காத்திருந்தது உண்மையிலேயே பயனுள்ளதாக போகிறதா? மாமல்லர் தன்னை அழைத்து போக வரப்போகிறாரா? தன்னை விழுங்கி ஏப்பம் விடலாம் என்று எண்ணியிருந்த முற்றத்து கிணறு ஏமாற்றமடையப் போகிறதா? ஆமம்மா, தென்னாடு இதுவரையில் என்றும் கண்டிராத மகத்தான பல்லவ சைனியம் ஆயத்தமாயிருக்கிறது. அந்த சைனியத்தின் முன்னணியில் நின்று மாமல்ல சக்கரவர்த்தியும் சேனாதிபதி பரஞ்சோதியும் வரப்போகிறார்கள் என்று குண்டோதரன் தொடர்ந்து சொன்னான். என்ன, மாமல்ல சக்கரவர்த்தியா என்று சிவகாமி திடுக்கிட்டு கேட்டாள். மன்னிக்க வேண்டும் அம்மா, தாங்கள் திடுக்கிடும்படி செய்துவிட்டேன். மாமல்ல பிரபுதான் இப்போது பல்லவ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி. மகேந்திர பல்லவர் கைலாசவாசியாகி இன்றைக்கு பல ஆண்டுகள் சென்றுவிட்டன. இதை கேட்டதும் சிவகாமியின் கண்களிலிருந்து கரகரவென்று கண்ணீர் பொழிந்தது. மகேந்திர பல்லவர் மீது முற்காலத்தில் அவள் பல காரணங்களினால் கோபப்பட நேர்ந்தது உண்மைதான். ஆனாலும் குழந்தை பருவத்தில் அவர் மீது அவளுக்கு ஏற்பட்டிருந்த அபரிமிதமான அன்பும் பக்தியும் அழிந்து போய்விடவில்லை. சிவகாமியின் துக்கத்தினிடையே குறுக்கிட மனமில்லாமல் குண்டோதரன் சற்று நேரம் சும்மா இருந்தான். சிவகாமி திடீரென்று விம்மலை நிறுத்தி, குண்டோதரா, உன்னை ரொம்பவும் வேண்டிக் கொள்கிறேன். என்னால் இனி ஒரு கண நேரமும் இந்த நகரில் இருக்க முடியாது. இப்போதே என்னை அழைத்து கொண்டு போய்விடு என்றாள். குண்டோதரன் திகைத்து நிற்பதை சிவகாமி பார்த்து, என்ன யோசிக்கிறாய்? அதற்கு வசதியும் இப்போது நேர்ந்திருக்கிறது. புலிகேசி, கல்ல பிக்ஷு எல்லாம் இன்னும் 2 நாளில் அஜந்தாவுக்கு போகிறார்களாம்.
இப்போதெல்லாம் இங்கே கட்டுக்காவல் ஒன்றும் அதிகமாக கிடையாது. சுலபமாக தப்பித்துக் கொண்டு போகலாம். அப்படி என்னை அழைத்து போக உனக்கு இஷ்டமில்லாவிட்டால் இந்த வீட்டு கொள்ளை முற்றத்தில் பவளமல்லி செடிக்கருகில் ஆழமான கிணறு ஒன்று இருக்கிறது. என் மேல் கருணை வைத்து அதில் என்னை தள்ளிவிட்டு போய்விடு என்று சொல்லிவிட்டு மீண்டும் விம்பத் தொடங்கினாள். 25ஆம் அத்தியாயம். மகேந்திரர் சொன்னார். சிவகாமி விம்பி ஓய்வதற்கு சிறிது நேரம் கொடுத்துவிட்டு குண்டோதரன், தாயே, தென் தமிழ்நாட்டில் ஆக்கப் பொறுத்தவரை ஆற பொறுக்கவில்லையா என்று ஒரு பழமொழி உண்டு. தாங்களும் ஒருவேளை கேள்விப்பட்டிருப்பீர்கள். இத்தனை நாள் பொறுத்தவர்கள் காரிய சித்தி அடையப் போகும் சமயத்தில் பொறுமை இழக்கலாமா என்றான். குண்டோதரா, எனக்கா நீ பொறுமை உபதேசம் செய்கிறாய்? 9 வருஷ காலம் பகைவர்களின் நகரில் நிற்கதியாய் நிராதரவாய் உயிரை வைத்துக் கொண்டிருந்தவளுக்கா பொறுமையை உபதேசிக்கிறாய் என்று சிவகாமி தாங்காத மனக்குதிப்புடன் கேட்டாள். தாயே, தங்களுக்கு பொறுமையை உபதேசிக்கவில்லை, என்னுடைய சக்தியின்மையைத்தான் அவ்விதம் வெளியிட்டேன். ராமாயண கதையில் இன்னொரு கட்டத்தை தங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அசோகவனத்தில் சீதையைக் கண்ட அனுமர் பிராட்டியை தன்னுடன் புறப்பட்டு வந்து விடும்படி கூறினார். ராமனிடம் பத்திரமாய் கொண்டு போய் சேர்த்து விடுவதாக சொன்னார். ஆனால் சீதாதேவி அனுமருடன் வருவதற்கு மறுத்துவிட்டார் என்றான் குண்டோதரன். குண்டோதரா, சீதாதேவியின் உபமானத்தை எதற்காக சொல்கிறாய்? நான் சீதாதேவி அல்ல, மிதிலையை ஆண்ட ஜனக மகாராஜாவின் புத்திரியுமல்ல, ஏழை சிற்பியின் மகள். அம்மா, நானும் அனுமர் அல்ல. உருவத்திலே ஏதோ அந்த ராமதூதனை ஒத்திருக்கிறேன். ஆனால் அவருடைய சக்தியிலே 1,00,000 1 பங்கு கூட எனக்கு கிடையாது. இந்த வாதாபி நகரத்தை தனியாக கொளுத்தி எரித்துவிட்டு தங்களை அழைத்து போகும் சக்தி எனக்கில்லையே. என் செய்வேன்? ஆ, மறுபடியும் என் பாழும் சபதத்தை குறிப்பிடுகிறாய். அதைத்தான் நான் கைவிட்டு விட்டேன் என்று சொன்னேனே. என்னை உன்னோடு அழைத்து போகும்படிதானே சொல்கிறேன். அம்மா, இதே வீட்டில் இதே இடத்தில் நின்று மாமல்லர் தம்முடன் வந்து விடும்படி தங்களை வருந்தி வருந்தி அழைத்தார். தாங்கள் பிடிவாதமாக மறுத்துவிட்டீர்கள். என் சபதத்தை நிறைவேற்றிவிட்டு என்னை அழைத்து போங்கள் என்றீர்கள். அதையெல்லாம் நான் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தேன். இப்போது மாமல்லர் சபதத்தை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாக புறப்பட்டு கொண்டிருக்கிறார். அம்மா, நாளை விஜயதசமி என்று கிளம்புவதற்கு நாள் பார்த்திருக்கிறது. எல்லாம் உத்தேசித்தபடி நடந்தால் சரியாக இன்னும் 1 மாதத்திற்குள் வாதாபி கோட்டையை பல்லவ சைனியம் சூழ்ந்து முற்றுகையிடும். தங்கள் கண்முன் தங்களுடைய சபதம் நிறைவேறுவதை பார்ப்பீர்கள். அதைரியத்துக்கு இடம் கொடாமல் இன்னும் சிறிது காலம் பொறுத்திருங்கள். குண்டோதரா, நான் சொல்வதை நீ புரிந்து கொள்ளவில்லை. என் மனதையும் நன்றாக அறிந்து கொள்ளவில்லை. அதைரியத்தினாலோ அல்லது பொறுமை இழந்தோ நான் பேசவில்லை. எனக்காக இன்னொரு பயங்கர யுத்தம் நடப்பதை தடுக்க விரும்புகிறேன். என் வாழ்க்கையில் நான் அனுபவித்ததெல்லாம் போதாதா? அந்த சமயம் ஏதோ ஆத்திரமாயிருந்தது. அதனால் அப்படி சபதம் செய்துவிட்டேன். இப்போது நினைத்து பார்த்தால் அது மூடத்தனம் என்று தோன்றுகிறது. யுத்தம் என்றால் என்னென்ன பயங்கரங்கள் நடக்கும்! எத்தனை பேர் சாவார்கள்! எத்தனை குற்றமற்ற ஜனங்கள் கஷ்டங்களுக்கு உள்ளாவார்கள்! வெற்றி தோல்வியை பற்றித்தான் நிச்சயம் என்ன சொல்ல முடியும்? இந்த துரதிருஷ்டக்காரியின் மூட பிடிவாதத்துக்காக அம்மாதிரி கஷ்டங்கள் ஏற்படுவதை நான் விரும்பவில்லை. அதனாலேயே தான் என்னை உன்னோடு அழைத்து போக சொல்கிறேன் என்றாள் சிவகாமி. இதற்கு என்ன மறுமொழி சொல்வது என்று தெரியாமல் குண்டோதரன் திகைத்து நின்றான். சிறிது நேரம் யோசித்து, அம்மா, இனிமேல் தங்களுடைய சபதத்தை தாங்கள் மாற்றிக்கொண்ட போதிலும் மாமல்லர் வாதாபி படையெடுப்பை கைவிட முடியாது. மகேந்திர பல்லவர் மரணத் தருவாயில் மாமல்லருக்கு இட்ட கட்டளையை அவர் நிறைவேற்றியே தீருவார் என்றதும் சிவகாமி, மகேந்திரர் என்ன கட்டளையிட்டார் என்றாள். ஆயன சிற்பியின் மகள் செய்த சபதத்தை எப்படியாவது நிறைவேற்றியே தீர வேண்டும் என்று கட்டளையிட்டார். வாதாபியை சுட்டு எரித்து சிவகாமி அம்மையை கொண்டு வந்தால்தான் பல்லவ குலத்துக்கு நேர்ந்த அவமானம் தீரும் என்று வற்புறுத்தி கூறினார். அதற்காக இடைவிடாத பிரயத்தனம் செய்யும்படி மாமல்லரையும் மந்திரிமார்களையும் கேட்டுக்கொண்டார் என்று குண்டோதரன் கூறியதும், ஆஹா, சக்கரவர்த்திக்கு என்மேல் அவ்வளவு கருணை இருந்ததா? அவரை பற்றி என்னவெல்லாமோ நான் தவறாக எண்ணினேன் என்று கூறி சிவகாமி மறுபடியும் கலகலவென்று கண்ணீர் விட்டாள். பிறகு மகேந்திர பல்லவரின் மரணத்தை பற்றியும் இன்னும் காஞ்சியில் சென்ற 9 வருஷமாக நடந்த சம்பவங்களைப் பற்றியும் விவரமாக சொல்லும்படி கேட்டாள். குண்டோதரன் எல்லா சம்பவங்களையும் பற்றி கூறினான். ஆனால் ஒரு சம்பவத்தை பற்றி மட்டும் அவன் பிரஸ்தாபிக்கவே இல்லை. அதை சொல்ல அவனுக்கு துணிச்சல் ஏற்படவில்லை. குண்டோதரன் விடைபெற்று கிளம்ப வேண்டிய சமயம் வந்தபோது சிவகாமி ஏக்கம் நிறைந்த குரலில், அப்பனே, மாமல்லர் நிச்சயம் வருவாரா அல்லது எனக்கு வீண் ஆசை காட்டுகிறாயா என்று கேட்டாள். நிச்சயமாக வருவார் அம்மா. பல்லவ குலத்தின் கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக அவசியம் வந்தே தீருவார் என்றான் குண்டோதரன். உண்மைதான், பல்லவ குலத்தின் கௌரவந்தான் அவருக்கு பெரிது. அதற்காகத்தான் இவ்வளவு காலம் கழித்து வருகிறார்.
என் பேரில் உள்ள அன்புக்காக வருவதாயிருந்தால் முன்னமே வந்து என்னை அழைத்து போயிருக்க மாட்டாரா என்றாள். குண்டோதரன் தன் மனதிற்குள், ஸ்திரீகளை திருப்தி செய்வது மிகவும் கடினமான காரியம். இப்படி திருப்தி செய்ய முடியாத ஸ்திரீகளுக்காக சிலர் இத்தனை சிரமம் எடுத்துக்கொண்டு இப்படி உயிரை விடுகிறார்களே, என்ன பைத்தியக்காரத்தனம் என்று எண்ணினான். பிறகு, அம்மா, பல்லவ குலத்தின் கௌரவத்தை காட்டிலும் தங்களுடைய அன்பே பெரிதென்று கருதி மாமல்லர் இங்கு ஒரு நாள் மாறுவேடத்தில் வரவில்லையா? அவருடன் புறப்பட்டு வந்து விடும்படி தங்களை எவ்வளவோ மன்றாடி வேண்டிக் கொள்ளவில்லையா என்று வெளிப்படையாக கேட்டான். ஆம் குண்டோதரா, அப்போது நான் செய்தது பெரிய தவறுதான். அந்த தவறுக்காக 9 வருஷம் என்னை தண்டித்தது போதும் என்று மாமல்லரிடம் சொல்லு. அவரை மீண்டும் ஒரு முறை பார்த்து அவரிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதற்காகத்தான் இத்தனை நாள் உயிரை வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்றும் சொல்லு என்றாள் சிவகாமி. நல்ல வேளையாக அந்த பேதை தனக்கு இன்னும் எவ்வளவு கடூரமான தண்டனைகள் காத்திருக்கின்றன என்பதை அறிந்திருக்கவில்லை. அறிந்திருந்தால் எந்த காரணத்துக்காகவேனும் உயிரை வைத்துக் கொண்டிருக்க உடன்பட்டிருக்க கூடுமா? குண்டோதரன் கடைசியாக புறப்பட வேண்டிய சமயத்தில் தயங்கி தயங்கி நின்றான். அவனை பார்த்தால் ஏதோ சொல்ல விரும்பியவன் போலவும் அதற்கு துணிச்சல் வராமல் சங்கடப்படுவதாகவும் தோன்றியது. சிவகாமி அவனை தைரியப்படுத்தி, இன்னும் ஏதாவது சொல்வதற்கு இருக்கிறதா? தயங்காமல் சொல்லு என்றாள். தேவி, வேறு ஒன்றுமில்லை. ஸ்திரீகளிடம் ரகசியம் தங்காது என்பதாக ஒரு வழக்கு உண்டு. மகாபாரதத்திலே கூட அந்த மாதிரி ஒரு கதை இருக்கிறது. அம்மா, கோபித்துக் கொள்ளாதீர்கள். நான் வந்து போன விஷயமோ மாமல்லர் படையெடுத்து வரும் விஷயமோ இங்கே பிரஸ்தாபமாகக் கூடாது. சிவகாமியின் முகத்தில் சோகம் கலந்த புன்னகை அரும்பியது. குண்டோதரா, மாமல்லருக்கு இத்தனை நாளும் என்னால் ஏற்பட்ட சங்கடமெல்லாம் போதாதா? இந்த வஞ்சக பாதகர்களிடம் இன்னமும் அவரை நான் காட்டிக் கொடுப்பேனா? இங்கே எனக்கு தெரிந்தவர்கள் நாகநந்தி பிக்ஷுவை தவிர யாரும் இல்லை. அவரும் அஜந்தாவுக்கு போகிறார். ஆகையால் நீ கவலை இல்லாமல் திரும்பிச் செல் என்றாள் சிவகாமி. பிறகு, குண்டோதரா, நீ உன்னை அனுமர் என்று சொல்லிக் கொண்டாய். அந்த பெயருக்கு தகுதியாக நடந்து கொள். மாமல்லரை விட்டு ஒரு க்ஷணமும் பிரியாமல் இருந்து அவரை காப்பாற்று. இந்த பாவிகள் நெஞ்சிலே விஷம் உள்ளவர்கள், விஷம் தோய்ந்த கத்தி எறிந்து கொள்பவர்கள். ஐயோ, என்னுடைய மூட பிடிவாதத்தினால் அவருக்கு மறுபடியும் ஆபத்து வர வேண்டுமா என்றாள் சிவகாமி. சிவகாமி ஏன் யுத்தத்தை விரும்பவில்லை என்பது அப்போதுதான் குண்டோதரனுக்கு தெளிவாயிற்று. மாமல்லருக்கு போர்க்களத்தில் ஏதாவது அபாயம் வரப்போகிறதோ என்று அவள் கவலைப்பட்டதுதான் காரணம் என்று தெரிந்து கொண்டான். சிவகாமி தேவியிடம் அவனுடைய பக்தியும் அபிமானமும் முன்னைவிட பன்மடங்கு அதிகமாக வளர்ந்தன. 25ஆம் அத்தியாயம் நிறைவு பெற்றது.